Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஏகேவோட மூவி அஜித் சாரோட ரெண்டு மூவிஸுமே குட் பேட் அக்லி இருக்கு. நான் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிட்டோம். அதுக்காக ரெண்டு மூவிஸுமே நம்ம நெக்ஸ்ட் இயர்ல இருக்கும்போது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றது பேக் டு பேக் இருக்கிறதால அஜித் சாரோட மூவிஸ் ரொம்ப நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றது. பிகாஸ் இங்க வந்து ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட ஓப்பனிங் தான் பெருசா இருக்கும் எங்கால. ஆக்சுவலாக அது காப்பாதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த மாதிரி மலையாளம் மூவிஸ் அதர் லாங்குவேஜஸ் படம் போட்டு இது மாதிரி இது வரைக்கும் கங்கா சினிமாஸில் பெருசாக ஹிட் ஆனதே கிடையாது. அது ஒரு பெரிய ஹிட்டை நாங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தோம். மலையாள படம்ன்றது கங்கா சினிமாஸ்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். அதை போட்டுட்டு அதுவும் 3 ஸ்க்ரீன் ஃபுல்லாக போனதெல்லாம் வந்து நாங்கள் எதிரே பார்த்தது. அதுவும் ஒரு மலையாள மூவி 3 ஸ்க்ரீன் ஃபுல்லாக போகுது, நல்லாவே போச்சு எல்லாமே. அது ஒரு சர்ப்ரைசிங்காக 2024 அது பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்தது எங்களுக்கு. அன்எக்ஸ்பெக்டட் வந்து கில்லி ரீ-ரிலீஸ் அது கூட ரீ-ரிலீஸ்க்கே கூட்டம் அதிகமாக. ஆமாம், அதிகமாக ஃபுல்லாக போய் ஸ்க்ரீன் 2லாம் கேட்டு பார்த்தோம். பட் அவங்க ஸ்க்ரீன் 2க்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. ஒரே ஸ்க்ரீன் மெயின் ஸ்க்ரீனே நாங்கள் ஓடிட்டோம் 4 ஷோ. ஃபஸ்ட்டு அமரன் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆனால் நல்ல ஃபேமிலி ஃபுல் பண்ணிச்சு. அரௌண்ட் 5 to 6 வீக்ஸ் நல்ல கண்டினியூஸாக படத்தை ரன் பண்ணோம். ஆஃப்டர் ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறமா கூட ஓடிடி ரிலீஸ் ஆனது கூட நல்ல ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு தேட்டரில். உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட்டாக வாழை ஓகே எதிர்பார்க்கவே இல்லை நான் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் லப்பர் பந்து ஆக்சுவலி நான் டைட்டில் ரப்பர் பந்து மாதிரி இருக்கு, ஓடாது அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுவே மெயின் ஸ்க்ரீனில் நாங்கள் மாற்றி போட்டோம். அது ஒரு 2-3 வீக்ஸும் நாங்கள் எல்லாம் ரன் பண்ணோம். நாங்கள் அது பெருசாகவே வந்து ஒர்க் அவுட்டே ஆகாத படங்கள் நீங்கள் பார்த்த வரைக்கும் ஒன்று. அதான் கங்குவா பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. வேட்டையன் கூட எல்லா படமே வந்து உங்களுக்கு அப் டு டேட்டில் இருக்குது. அதனால ஒரு பெரிய பூமாக இருக்கும்னு நினைக்கிறேன் 2025 எங்களுக்கு. ஸோ 2024 கங்கா சினிமாஸ் வந்து எவ்வளோ பயனடைஞ்சிருக்கு வந்து திரைப்படங்கள் மூலியமா அப்படின்றதான் முதல் கேள்வியாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், எந்த திரைப்படம் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு? சரி, இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ட்ரையாக இருந்தோம். ஆக்சுவலாக அது காப்பாதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இந்த மாதிரி மலையாளம் மூவிஸ் அதர் லாங்குவேஜஸ் படம் போட்டு இது மாதிரி இது வரைக்கும் கங்கா சினிமாஸில் பெருசாக ஹிட் ஆனதே கிடையாது. அது ஒரு பெரிய ஹிட்டை நாங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தோம். அதுதான் மிகப்பெரிய ஹிட்டாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எங்களுக்கு. அதுதான் ஆக்சுவலி எங்களுக்கு தேட்டர் ரன் பண்ணுறதுக்கான ரெவன்யூ கொடுத்ததுலேருந்து அதுதான் சொல்லலாம். நம்மளுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் ஏப்ரல்லேருந்து மேலேருந்து படம் வந்தது. அரண்மனை 4லேருந்து கொஞ்சம் அப்படியே பிக்கப் ஆகி அப்படியே எல்லா மூவிஸ் பேக் டு பேக் ஒரு 2 வீக்ஸுக்கு ஒரு மூவி, மந்த்லி ஒரு 2-3 மூவிஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்படியே நல்லா போயிட்டுருக்கு. மே மந்த்லேருந்து அப்படியே எங்களுக்கு கிராஜுவலாக எல்லா மூவிஸுமே நல்லா போயிட்டே இருக்குது. அப்படியே பொதுவாக படங்கள் பண்ண முடியாது, ஒரு ப்ரமோஷன் பண்ணுவாங்கல்ல, படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்றது. அது படங்களில் பெருசாக பிரதிபலிக்காத போது ஆடியன்ஸோட ஃபுட்ஃபால்ஸ் கம்மி ஆகுதா, இல்லை சரி வந்து என்ன பண்ணிருக்கான்னு பார்க்கறதுக்காக கூட்டம் வருதா? இல்லை, நல்ல கண்டென்ட் படம் தான் கண்டிப்பாக வந்து பார்க்குறவங்க ஜனங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதே மாதிரி படங்கள் வந்து வாழை, லப்பர் பந்து இந்த மாதிரி படம்லாம் ஆக்சுவலி நாங்கள் வந்து சின்ன ஸ்க்ரீனில் போட்டு மெயின் ஸ்க்ரீனில் மாற்றினதெல்லாம் இருக்குது. நாங்கள் ஓகே சின்ன ஸ்க்ரீன்ஸ்லாம் ஆக்சுவலி ஸ்க்ரீன் 3ல் போட்டு ஃபஸ்ட் வீக் ஓடிட்டு செகண்ட் வீக்லேருந்து நாங்கள் வந்து மெயின் ஸ்க்ரீனுக்கு மாற்றி அதுலேருந்து ஓட்டணும். ஆக்சுவலி அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத படம் வாழை. அதே மகாராஜா கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், நல்லா போச்சு. வாழை அதுக்கப்புறம் இந்த படம் அன்எக்ஸ்பெக்டட் வந்து கில்லி ரீ-ரிலீஸ் அது கூட ரீ-ரிலீஸ்க்கே கூட்டம் அதிகமாக. ஃபுல்லாக போய் ஸ்க்ரீன் 2லாம் கேட்டு பார்த்தோம். பட் அவங்க ஸ்க்ரீன் 2க்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. ஒரே மெயின் ஸ்க்ரீனே நாங்கள் ஓடிட்டோம் 4 ஷோஸ். ஸோ இப்போ கங்கா சினிமாஸ் எடுத்துட்டா ஒரு டாப் 5 பிக்ஸ் இருக்கும்ல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும். ஏதாவது எந்த படங்கள் வந்து நீங்கள் ரேட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ஆக்சுவலி அமரன் நல்ல புல்லிங் க்ரௌட், நல்ல ஒரு எதிரும் பார்க்கல ஆக்சுவலி. அந்த மாதிரி ஒரு படம். ஏன்னா எஸ்கே இது சிவகார்த்திகேயன் சார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஃபெயிலியர் படம் வந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆனால் நல்ல ஃபேமிலி புல் பண்ணிச்சு. அரௌண்ட் 5 to 6 வீக்ஸ் நல்ல கண்டினியூஸாக படத்தை ரன் பண்ணோம். ஆஃப்டர் ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறமா கூட ஓடிடி ரிலீஸ் ஆனது கூட நல்ல ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு தேட்டரில். அப்போ பெரிய ஹீரோஸோட படம்னா ஆடியன்ஸை வந்து புல் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த பெரிய ஹீரோஸ் படம் வரும்போது இருக்க சிக்கல் என்னவா இருக்கும் நீங்கள் பார்த்த வரைக்கும்? இல்லை, அப்படி ஏதாச்சும் அப்படிலாம் நஷ்டம் கிடையாது தேட்டரில். இப்போ எல்லாமே டேர்ம்ஸ்லாம் மாறிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வான்ஸ் டேர்ம்ஸில் போயிட்டோம். அதுலேருந்து அடுத்த இந்த படம் ஓடலாம், அவங்க அடுத்த படம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பெரிய கம்பெனிஸ் தான் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு படம்லாம் அடுத்த படத்தில் நாங்கள் அது டேக் ஓவர் ஆகிடுது. ஒன்றும் காம்பன்சேஷனா அந்த படத்துக்கு காம்பன்சேஷன் அடுத்த படத்தில் அவங்களோட அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியதில் கொஞ்சம் கம்மி பண்ணிப்பாங்க. ஓகே முன்னாடி கொடுத்தது வந்து பேலன்ஸ் பண்ணிப்பாங்க. அப்படியே உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இப்போ நிறைய படங்கள், இப்போ லக்கி பாஸ்கர், இப்போ பிற மொழிகள் படங்கள் வந்து இங்கே வந்து ஓடும்போது அப்போ அதுக்கான ஆடியன்ஸோட இது புல் எப்படின்னா இருக்கு? அதான் சொன்னேன், இந்த 2024 தமிழ் லாங்குவேஜஸோட அதர் லாங்குவேஜஸ் படம் நல்லாவே ஹிட் கொடுத்தது எங்களுக்கு. லக்கி பாஸ்கர் ஆகட்டும், மஞ்சுமல் பாய்ஸ் ஆகட்டும், அப்புறம் புஷ்பா, அதுக்கப்புறம் வந்து ஆவேஷம், எல்லாமே நல்லா ஒரு க்ரோத் இந்த வருஷம் வந்து. அதான் அது இல்லாமல் இந்த ஓடிடி ரிலீஸ் ஆன படங்களுமே வந்து
நம்மளுக்கு மலையாள மூவிஸ்லாம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தது ஆடியன்ஸ் கிட்ட. ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஃபேக்டர் சொல்லும் போதே ட்விட்டரில் நிறையா போச்சு. அதாவது வெளி மாநில படங்கள் வெளிநாட்டு படங்கள் தான் இங்கே வந்து நல்லா போகுது, தமிழ் படங்கள்லாம் வந்து அது கோலிவுட் இல்லை சாம்பார் வுட் அப்படிலாம் சொல்லி நிறையா அப்படின்னு சொன்னீங்கன்னா அமரன் மாதிரி படம்லாம் வந்து நல்ல கண்டென்ட் கொடுத்தா ஜனங்க வரதானே செய்கிறாங்க உங்களுக்கு. அதே மாதிரி மகாராஜா நல்ல கண்டென்ட்டான மூவி, அது எல்லாமே நல்லா இருக்கு. வர்த்துள்ள மூவிஸ் ஜனங்க வந்து பார்க்க தானே செய்கிறாங்க. அதனால அது எதுவும் அதெல்லாம் தமிழ் படங்கள்ல வந்து தமிழ் படத்தை நீங்க தமிழ்நாட்டுல இருந்து இப்படி சொன்னா எப்படி? இல்ல அதுதான் அது ட்வீட்டா போட்டுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு தமிழ்ல இருக்கவங்க எல்லா ஆடியன்ஸுமே வந்து ரொம்ப இத்தனை வருஷம் பாத்தீங்கன்னா இந்த படமே நம்ம சென்னையில இந்த மாதிரி போலேயும் அதர் லாங்குவேஜ் படம் தெலுங்கு மூவிஸ் தான் உங்களுக்கு வந்து எல்லா தட்டிலுமே ரன் ஆயிட்டு இருந்தது. இப்பதானே உங்களுக்கு அந்த மலையாளம் மூவிஸ் வந்து ஹிட் ஆயிருக்கு. அதுக்காக நம்ம குறை சொல்ல முடியாது. அதுக்காக தமிழ் மூவிஸ் குறை சொல்ல முடியாதுல்ல, என்னைக்குமே தமிழ் தானே நமக்கு. ஸோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற 2025 படங்கள்லாம் ஏதாவது லிஸ்ட் இருக்குமா ரெண்டு பேருக்குமே? ஏகேவோட மூவி அஜித் சாரோட 2 மூவிஸுமே குட் பேட் அக்லி இருக்கு. நான் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிட்டோம் அதுக்காக. 2 மூவிஸுமே நம்ம நெக்ஸ்ட் இயர்ல இருக்கும்போது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றது பேக் டு பேக் இருக்கிறதால அஜித் சாரோட மூவிஸை ரொம்ப நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றது. பிகாஸ் இங்க வந்து ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட ஓப்பனிங் தான் பெருசா இருக்கும் எங்கால. ரொம்ப வருஷம் இல்லாதனால எங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. அது அவரோட இதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டபுளா வராரு, அது ஒரே வருஷம் 2 படம், அதுவும் அதனால கொஞ்சம் பெருசா. விஜய் சார் ஃபேன்ஸ்க்கும் லாஸ்ட் படம்னால கொஞ்சம் எங்களுக்கு சேடா இருக்கு. ஓகே, தளபதி 6 ஆமா. அதுக்கப்புறமா சச்சின் ரீ ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க ஏப்ரல் மந்த், அதுவும் வெயிட் பண்ணணும் அதே மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ பேக் டு பேக் பார்த்தா தக் லைஃப் வருதுன்றாங்க, கூலி வருது, நல்ல படம், நல்ல நிறைய படம் கண்டென்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. படம் நல்ல படம் கண்டென்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நல்லாவே போகும். அதே மாதிரி இந்த வாட்டி கல்கி எதிர்பார்த்தோம் இந்த வாட்டி, ஆனால் அது கொஞ்சம் நம்மளுக்கு சரியாக பண்ணலை இந்த வாட்டி நம்மளுக்கு கல்கி. அந்த மாதிரி படம் இருக்குது. ஓகே, நீங்கள் எதிர்பார்த்து இப்போ நீங்கள் படம் வாங்கியிருப்பீங்க, அது வந்து நீங்கள் ஷோ ஓட்டும் போது கேன்சல்லாம் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது படங்கள் வந்திருக்கா உங்களோட லிஸ்ட்டில்? பெரிய படம் சொல்ல, சின்ன படம், சின்ன லோ பட்ஜெட் ஃபிலிம். சில கம்பெனிஸ் வந்து நம்மளோட ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக அவங்களுக்கு ஒரு ஷோவாவது போட வேண்டியதாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இந்த ஒரு ஷோஸ் போடுறது அவங்களோட ரிலேஷன்ஷிப், ஏன்னா அவங்களோட பேக் டு பேக் ஏதாச்சும் ஒரு படம் இருக்கும், கமிட்மெண்ட்ஸ் மாதிரி கமிட்மெண்ட்டில் நம்மளுக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கிறது ஒரு சின்ன ஒரு அவங்களோட ஏதாவது சின்ன படம் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் சரி அவங்களுக்காக நான் அந்த கம்பெனிஸ்க்காக நாங்கள் போடுவோம், அது சில டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஓகே, அந்த மாதிரி தான் பெரிய படம்லாம் நம்மளுக்கு கேன்சலேஷன் சொல்ல முடியாது. அந்த மாதிரி நடந்தது. ஓகே, இப்போ சூதுகவ மாதிரி படங்கள்னா எப்படி நான் லைக் ஆடியன்ஸ் வராங்க, அதுக்கான ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துக்கப்புறம் செகண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டு இப்போ பட் ஆனால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டுக்கான சீக்வல் இதில் இல்லை. ஆமாம், அதனால அது கொஞ்சம் ஃபெயிலியர் தான் ஆச்சு. எங்களை எதிர்பார்த்தோம், பட் க்ரௌட் வரும்னு நினச்சானா வரல ஆக்சுவலி சொல்ல போனால். ஓகே, நீங்கள் அதே மாதிரி நிறைய படம் பார்த்து 2024 உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட்டா அப்பார்ட் ஃப்ரம் இந்த இப்போ அமரனா இருக்கட்டும் மற்ற படங்களாக இருக்கட்டும், அதை தாண்டி வந்து சர்ப்ரைசிங் எலிமெண்ட்டாக வந்து எனக்கு இந்த படம் பர்சனல் ஃபேவரட்டாக அமைஞ்சுது. அண்ட் ஆடியன்ஸுக்குமே அந்த ரிசர்வேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு. வாழை ஓகே, எதிர்பார்க்கவே இல்லை நான். ஆக்சுவலி நாங்கள் ஸ்க்ரீன் 3 தான் அதை ரிலீஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அதுவே 2 ஸ்க்ரீன்ஸ் போகிற ஸ்டேஜ்லாம் வந்துச்சு. அது அந்த படம். அதுக்கப்புறம் லப்பர் பந்து, ஆக்சுவலி நான் டைட்டிலே ரப்பர் பந்து மாதிரி இருக்கு, ஓடாது அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுவே மெயின் ஸ்க்ரீனில் நாங்கள் மாற்றி போட்டோம். அது ஒரு 2-3 வீக்ஸும் நாங்கள் எல்லாம் ரன் பண்ணோம். நாங்கள் அதெல்லாம் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் கொஞ்சம் நல்லா ரெவன்யூ கொடுத்துது. அரண்மனையும் அப்படிதான் நல்லா. அரண்மனை ஓகே, கருடன் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு எங்களுக்கு. அரண்மனையிலேருந்து தான் வந்து தியேட்டரோட ரெவன்யூவே வந்து நீங்கள் மே மந்தில் தான் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதுலேருந்து தான் எங்களுக்கு பேக் டு பேக் அப்படியே ஒரு 2 வீக்ஸுக்கு ஒரு மூவி, 3 வீக்ஸுக்கு ஒரு மூவி, நடுவில் நம்ம கோட் வந்தது. அது நல்லா, ஆக்சுவலி விஜய் சார் படம் சொல்ல தேவையில்லை, அதுவும் நல்லா பண்ணுச்சு. அதுவுமே நல்லா, அதுவும் நல்ல ஒரு 5 to 6 வீக்ஸ் நல்லா போச்சு கோட்டு கூட. அதே தான். அதுக்கப்புறம் அப்படியே லைன் அப் மூவிஸ் அப்படியே போயிட்டுருக்கு. இந்த ப்ராடக்ட் வரைக்கும் இப்போ முஃபாசா எதிர்பார்த்தோம், அதுவும் நல்லாவே பண்ணிகிட்ருக்கு. அதுவும் மெயின் ஸ்க்ரீனில் நேற்றுலேருந்து மெயின் ஸ்க்ரீனில் 2 ஷோஸ் ஆட் பண்ணியிருக்கோம் முஃபாசா. அந்த மாதிரி படம் போயிட்டு இருக்கு. படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஜனங்க வரதான் செய்வாங்க, அது வராமலாம் இருக்க மாட்டாங்க ஜனங்க. இப்போ இருக்க தமிழ் சினிமா எப்படி இருக்குண்ணா நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ இருக்க தமிழ் சினிமா இப்போ நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ட்ரையாக இருந்தது, இப்போ கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அப்படியே போவோம், கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, இப்போ நீங்கள் படம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஸ்க்ரீன் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சான்சஸ் கிடைக்குமா? படம் பார்த்துட்டு ஸ்க்ரீன் பண்ணுற அப்படி ஆப்ஷன் இருக்குமா? இல்லை டேரெக்டாக நீங்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரி 9 மணி ஷோனா 9 மணிக்கு தான் ஆல் ஓவர் நீங்கள் தமிழ்நாடு அந்த படத்தை நீங்கள் எங்கே போனாலுமே 9 o'clock தான் லைசன்சிங் ஓப்பன் பண்ணுவாங்க. எங்களுக்கு கேடிஎம் வரதே 9 o'clock தான். அப்போ தான் நாங்கள் படத்தையே ப்ளே பண்ண முடியும். நாங்கள் 10 o'clock ஷோ போடலாம், 11 o'clock ஷோ போடலாம். ஆனால் எங்களுக்கு கேடிஎம் வரது 9 o'clock தான் நாங்கள் ப்ளே பண்ணவே முடியும் அந்த படத்தை. இப்போ நீங்கள் அதான் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வாங்கியிருப்பீங்க, அந்த படம் சரியாக போகாது, நிறைய டாக்ஸ்லாம் வந்திருக்கும்ல. அப்படி நீங்கள் வாங்கிட்டு அப்புறம் நீங்கள் திருப்பி அந்த ஷோஸ்லாம் கேன்சல் பண்ணி கொடுத்ததா இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக அதை நீ பண்ண முடியுமா? படம் 2024 ஷோ கேன்சல் பண்ணது கிடையாது. அது ரொம்ப லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம்.
அது கொஞ்சம் மைனஸ் ஆகி போச்சு படம். அப்படி இருக்கும்போது அந்த ஷேர்ஸ் ஏதாவது சொல்லும்போது 70-30 அப்படிலாம் சொல்லுவாங்கண்ணா. அப்போ அது மாதிரி போயிட்டு இருக்காண்ணா இன்னுமே லைக் இன்னும் அதுதான் போயிட்டு இருக்கு இன்னுமே. அதுதான் உங்களுக்கு அதான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு மணி கேரண்டின்னு இருந்தது. அது வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வருதோ இல்லையோ லாபமும் நஷ்டமும் நம்ம தான் பார்த்துக்கணும். பட் இப்போ அப்படி கிடையாது, எல்லாமே அட்வான்ஸ் டேர்ம்ஸில் மாறிடுச்சு. படம் ஓடுதோ இல்லையோ நம்மளுக்கு ரிட்டர்ன் வாங்கிடலாம். இப்போ பொதுவாக உங்களுக்கு வந்து லைக் எந்த பேசிஸில் இப்போ வந்து ப்ராஃபிட்டபிள்னா இப்போ தேட்டர் ரன் பண்ணுறதுனால இப்போ வந்து பயங்கர வந்து எல்லாரும் 8வது கனியான்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ நிறையா ஒரு கவுண்ட் இப்போ ஒரு 70 தேட்டர் ஓனர்ஸ் வந்து ரன் பண்ணுறாங்கன்னா அடுத்த வருஷமே அது கம்மியாயிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அது ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், லைக் ஃபினான்ஷியலாகவுமே அது வந்து எல்லா சுச்சுவேஷனும் இருக்கிற சுச்சுவேஷன் வந்து தேட்டர் ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் சொல்கிறேனே. தேட்டர் ரன் பண்ணுறதில்ல மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு சேலரிஸு, கரண்ட் பில்லு, மற்ற டேக்ஸஸ் அது இதுக்கே சரியாக போயிடும். அதில் வர ப்ராஃபிட் வந்து எஃப்என்பிலேருந்து தான் நம்ம வந்து ஒரு இன்கம் வரும். அதை வச்சு தான் நம்ம வந்து தேட்டரை வந்து டெவலப் பண்ணுறதும் அப்படின்னு. இப்போ புஷ்பாவுக்கு நாங்கள் வந்து மெயின் ஸ்க்ரீனில் வந்து ஸ்க்ரீன் மாற்றிடுவோம், சில்வர் ஸ்க்ரீனை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இருந்தது அதை திருப்பி மாற்றிருக்கோம், புதுசு அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணுறது தான். பட் இதனால் நம்மளுக்கு டிக்கெட் ரேட்டோ ஏதோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு என்ன ஃபிக்ஸட் ரேட்டோ அதில் தான் நம்ம டிக்கெட் சேல் பண்ணணும். இப்போ படத்துக்கு வந்து இந்த ரேட்டு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்து இவ்வளோ டிக்கெட் ப்ரைஸ் வந்து விற்றுருங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சர்க்குலேட் மாதிரி வருமானா உங்களுக்கு? இல்லை நீங்கள் எங்களோட ஃபிக்ஸட் ரேட் இருக்கும், எங்களோட கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி டிக்கெட் ரேட் இருக்கும், அதுதான் நாங்கள் இங்கே சேல் பண்ணுறோம். ஓகே, மற்றபடி வேறு ஏதாவது சொல்லி நீங்கள் வந்து அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் அப்படி சொல்லினா நீங்கள் நம்மளோட டிக்கெட் காசுனாவும் இப்போ எல்லாமே கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. நம்ம அதுபடி நார்ம்ஸ் படி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். அந்த 1 வீக் மட்டும் தான் அந்த 190 இது இருக்கும். மண்டேலேருந்து கம்மியாயிடும் அந்த மாதிரி டிக்கெட் ரேட்ஸ். நார்மல் 120 கொண்டு வந்துடும் அந்த நார்மல். ஸோ இப்போ பொதுவாக இப்போ ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் ஆடியன்ஸோடைய ஃபீட்பேக்ஸ் வந்து வாங்குறதுக்கு இப்போ பப்ளிக் ரிவ்யூஸ் மாதிரிலாம் எடுப்பாங்க. ஸோ அதனால வந்து படத்தோடைய எப்படி சொல்லிட்டு கலெக்ஷன் பாதிக்குது நிறைய இடத்துல சொன்னாங்க. FDFS ரிவ்யூலாம் எடுக்க வேணாம்னு சொன்னாங்க. அதனால உண்மையிலேயே படத்தோடைய இது வந்து பாதிக்கப்படுதா? சீரியஸாக அது வந்து இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம கவுன்சில்லே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து ஏன்னா இப்போ வரணும்னு நினைக்கிறவனே வந்து வீடியோ பார்த்தாலே வரமாட்டான், பார்க்கணுன்னு இருப்பான். சூர்யா ஒரு அந்த ஸ்டாரோட ஃபேனாகவே இருப்பான், அந்த ஸ்டாரோட ஃபேன் வரணும்னு இருப்பான். ரிவ்யூ பார்த்தோன்னே அப்புறம் பார்த்துக்கலாம் விட்டுரு அப்படின்னு மைண்ட் செட் ஆகிடும். அது ஒரு தப்பான ரிவ்யூ தானே. இப்போ அவங்க ரிவ்யூவே குறை சொன்னால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. இப்போ அது ஒரு கோடிக்கணக்கில் படம் போட்டு படம் எடுத்து அதில் ஆக்டர் கஷ்டப்பட்டு நடித்து இத்தனை வருஷம் அவங்க ஃபினான்ஸ் வாங்கி படம் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணும்போது அதை உடனே ஒரே நிமிஷத்தில் அதை ஸ்பாயில் பண்ணுறது தப்பு தானே. அதுதான் கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க. ஒரு 1 வீக்கோ இல்லை 1 வீக் கழிச்சு ரிவ்யூ கொடுங்க, இல்லை ஒரு 3 டேஸ் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேனா மண்டே ரிவ்யூ கொடுங்க. அப்போ வந்து மேஜரான க்ரௌட் உங்களுக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே படம் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் வீக்கில். செகண்ட் வீக்கில் நீங்கள் கொடுத்தாலும் அது ஒன்றும் பெரிய எஃபெக்ட் ஆகாதுல்ல உங்களுக்கு. பட் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா லைக் இது கருத்து சுதந்திரம் தானே வரும், இது ஆடியன்ஸ் பார்த்துட்டு இல்லை நிறைய ஆடியன்ஸ் வந்து மிக்சட் ரிவ்யூஸும் வந்து என்னதான் அப்படி இருக்குன்னு பார்க்குறவங்களும் இருக்காங்க. அதில் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்குறவங்க கங்குவாக்கும் அப்படி தான் இருந்தாங்க நிறைய பேர். அதுக்கப்புறமா அது வந்து இது புஷ்பா 2க்கும் அதே மாதிரி தான் நிறைய ரிவ்யூஸ் அந்த மாதிரி நம்ம ஆடியன்ஸ் மேபி வந்து இதுவாக இருந்தது, கனெக்ட் ஆகாமல். ஆமாம் கனெக்ட் ஆகாமல் இருந்தது. ஆனால் வெளியெல்லாம் நல்லா தான் போச்சு, நார்த் சைடில் போச்சு, இங்கேயும் நல்லா தான், இப்போ கூட நல்லா தான் போயிட்டு இருக்கு. கூட நல்லா போயிட்டு இருக்கு. 3rd வீக் கண்டினியூ ஆக போகுது, நல்லா தான் போயிட்டு இருக்கு படம். ஓகே, இல்லை ப்ரோ காமனான ஒரு கேள்வி இருக்கும் ப்ரோ. இப்போ புஷ்பா வந்துட்டு நிறைய லாஜிக் லெஸ் சீன்ஸ்லாம் இருக்கும். இதனால லாஜிக் இல்லாமல் இப்படி பறக்கிறாரு குதிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்மளோட தமிழ் சினிமாக்கும் அவங்களோட சினிமாக்குமே டோட்டலாக டிஃபரெண்ட். ஆமாம், ஆனால் அவங்களோட எந்த படமே லாஜிக்ஸ் இருக்காது. ஆனால் வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க அதை. அவங்களோட மெயின் என்டர்டெயின்மெண்ட் ஆந்திராவில் சினிமா மட்டும்தான், வேற எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் அவங்களுக்கு கிடையாது. நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்ம வந்து அது லாஜிக்ஸ் எல்லாமே பார்ப்போம் நம்ம ஆளுங்க. பட் என்ஜாய் பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. படம் போயிட்டு தான் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. இல்ல கங்குவாக்கு என்ன சொன்னாங்கன்னா கத்துறாங்க, ஓவர் சவுண்டா இருக்கு, ரொம்ப இறைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது லாஜிக் வந்து எப்படி இங்க இருந்து அப்படி போவாரு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க புஷ்பாவை கொண்டாடுறாங்க தமிழ் ஆடியன்ஸ், ஆனா கங்குவா வந்து கொண்டாட மறந்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே படம். சில பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, பாக்குறவங்கள பொறுத்து தான் இருக்கு அந்த படம். ஓகே, 4 பேர் 4 விதமா பேசும்போது உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும் ஒரு பாயிண்ட்ல. அப்படி என்னதான் அப்படி இருக்கு கலாய்க்கிறதுக்காகவே வருவாங்க ஒரு சில பேர், அப்படி என்னதான் இருக்குன்னு ஜாலியா வந்து பாத்துட்டு போறவங்களும் இருக்காங்க படம். சோ அப்போ உங்களுக்கு பார்த்ததுல ப்ராஃபிட்டபிளா இந்த மாதிரி புஷ்பா 2, மஞ்சுமேல் பாய்ஸ், அப்புறம் வாழை, லக்கி பாஸ்கர் நம்மளுக்கு 3 ஸ்கிரீன் இருந்தாலும் அது ஒரு தனியாக ஸ்கிரீன் அலாட் பண்ணி விட்டுட்டோம். லக்கி பாஸ்கருக்கு தனியாக, ஏன்னா அந்த நிறைய சிட்டில நிறைய தியேட்டர்ல போடாதனால இங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு ஆக்சுவலி. இதுல என்னன்னா பேக் டு பேக் படம் வரதால அடுத்தது எங்களுக்கு அந்த மூவியை கண்டினியூ பண்ண முடியல. ஆமா, அந்த ஒரு வாரத்துல அடுத்தது ஒரு ரன் வரதால மெயின் ஸ்கிரீன்ல இருந்து எடுத்து சின்ன ஸ்கிரீனுக்கு மாத்திட்டு மெயின் ஸ்கிரீன்ல வேற படம் போடுற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் தான் எங்களுக்கு இந்த வருஷம் டிராபேக், எங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை. இப்போ 2024 இந்த எமர்ஜிங் ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து ஓகே இந்த ஃபியூச்சர் ஆஃப் சினிமா வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க பார்த்ததுல
எமர்ஜிங் ஆக்டர்ஸ் தமிழ் சினிமா? சிவகார்த்திகேயன் சார் சொல்லலாம், ஹரிஷ் கல்யாண், இவர் தினேஷ், அவர் மணிகண்டன் இவங்க எல்லாமே நல்லா அப்கமிங்காக நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எந்த படமே வந்து இப்போ வரப்போ அவங்களோட படமே மக்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்க வராங்க. இப்போ வர ரீசன்ஸ் எல்லாருமே. ஸோ அது அவங்களுக்கும் அந்த மார்க்கெட் வேல்யூ கொஞ்சம் டிஃபர் ஆகும். லைக் நீங்க சொல்ற மாதிரி அந்த ஷேர்ஸ்ல இருந்து அவங்க பேசுற இந்த பிசினஸ்ல இருந்து கொஞ்சம் டிஃபர். அவங்க ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஒரு மார்க்கெட்டும் இப்போ இருக்க ஸ்டேஜும் நல்லா படம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் மார்க்கெட் வேல்யூ அதிகமாகும். ஆக்சுவலி அதான் டிஃபரன்ஸ். இப்போ கங்கா சினிமா எவ்வளவு படங்கள் நீங்க வந்து ஸ்கிரீன் பண்ணிருப்பீங்க? அதாவது கவுண்ட்ஸ் இருக்கா? லைக் இந்த 2024 ஏதாச்சும் ஒரு அப்ராக்சிமேட்ல ஓரளவுக்கு ஆச்சு? எல்லா படமே நம்மளுக்கு 3 ஸ்கிரீன் இருக்கிறதால எல்லா மேக்ஸிமம் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாமே போட்டு சின்ன பட்ஜெட் படம் கூட நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி நாங்கள் சின்ன பட்ஜெட் படம் கூட போட்டிருக்கோம். அந்த சின்ன பட்ஜெட் படம் தான் நம்மளுக்கு அந்த ஓடாமல் கேன்சல் ஆகுது. வெள்ளிக்கிழமையே வந்து ஃப்ரைடே ரிலீஸ்லேயே வந்து ஒரு ஷோ ஓடும், ஒரு ஷோ ஓடாது. அந்த சின்ன மூவிஸ் எல்லா ஷோஸ் எல்லா மூவிஸும் போட்டுருவோம். எதுவுமே போடாமல் எதுவுமே இல்லை. நம்ம 3 ஸ்க்ரீன் இருக்கிறதா நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஷோவாவது நம்ம ஏதாச்சும் ரன் பண்ணிவிடுவோம். இப்போ ஓடிடி வந்தனால நிறைய சொல்லுவாங்கல்ல, லைக் அதனால வந்து இங்கே ஃபுட் ஃபால்ஸ் கம்மியாகுது ஆடியன்ஸ். அதனால சொன்னேன் உங்களுக்கு, அமரன் படம் ரிலீஸ் ஆகி ஓடிடி ரிலீஸ் ஆகி கூட நாங்கள் அதை ரன் பண்ணோம். அமரனை நல்லா தான் போச்சு. அது கேசஸ் தான். ஃபார் அமரன் தாண்டி வேறு ஏதாவது நடந்திருக்கா? லைக் இப்போ ஓடிடி வந்தனால ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடும், இல்லை அங்கே போனதுக்கப்புறம் இங்கே தேட்டரு பொதுவாக தேட்டருக்கு தேட்டரில் என்ஜாய் பண்ணுறோம், தேட்டரில் என்ஜாய் தான் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஓடிடி எடுத்தால் கூட அதுக்கும் நீங்கள் பே பண்ணி தானே சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறீங்க. ஆனால் அதில் கிடைக்கிற ஃபீலோ ஒரு தேட்டருக்கு ஒரு 4 பேர் வந்து ஃபேமிலியாக வந்து 1 டே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு வந்து போகிற டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வீட்டில் நார்மலாக இருந்துட்டு அங்கேயே இப்போ வீட்டில் படம் பார்க்குறாங்க, திடீர்னு ஒரு ஒர்க் வந்துடும், திடீர்னு போயிடுவாங்க, திடீர்னு வருவாங்க, தோணும் போது தான் பார்ப்பாங்க. ஆனால் தேட்டர் அப்படி இல்லை. அதுக்குன்னு ஒரு டைம் அலாட் பண்ணி அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டு தான் இருக்குது தேட்டர் பிஸ்னஸ். நிறைய பேர் ஓடிடியில் படம் பார்த்தவங்க ஐயோ தேட்டரில் மிஸ் பண்ணிட்டுமேன்றவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் மிஸ் பண்ணாங்க, ஏன்டா தேட்டரில் வந்து பார்க்கலன்ட்டு. வாழையும் அதே மாதிரி தான் சொன்னாங்க நிறைய பேர், இதை போய் ஏன்டா பார்க்காம விட்டுட்டோம் நம்ம அப்படின்னு மிஸ் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கில்லி கூட தான் இருக்குது. கில்லி வந்து ஓடிடியில் ஆல்ரெடி இருக்குது, யூடியூப்ல இருக்கு, ஆனால் வந்து ஃபுல்லாக போச்சு எங்களுக்கு. ஓகே, அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணணுன்னே வந்து பார்க்குறாங்க. ஓகே, பெஸ்ட் கேசஸ் இருக்கும்ல தமிழ் சினிமாவில்? இப்போ 2024 பெருசாகவே வந்து ஒர்க் அவுட்டே ஆகாத படங்கள் நீங்கள் பார்த்த வரைக்கும் ஏதாச்சும்? அதான் கங்குவா பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. அது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் ஆனால் அது அன்எக்ஸ்பெக்டடாக அந்த மூவி போகல எங்களுக்கு. ஓகே, அப்புறம் வந்து வேட்டையன் போலேனா? ஓகே, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போகல எங்களுக்கு. நடுவில் அந்த ரெயின்னால கொஞ்சம் மழை பெஞ்ச டைம் அப்போ கொஞ்சம் வந்து எங்களுக்கு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணது போல வேட்டையன். இப்போ சொர்க்கவாசல் பார்க்குறோம், இப்போ சொர்க்கவாசலுமே மழை டைமில் கொஞ்சம் வந்தனால. ஆமாம், ஆனால் அது கூட நல்ல சொர்க்கவாசல் நல்லா இருந்தது, படம் நல்லா தான் போச்சு. பட் அந்த மழை டைமில் ரொம்ப அடி வாங்கிடுச்சு படம். அது கூடமே நாங்கள் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் படம் ஓட்டணும். அது இப்போ தேட்டரில் நான் நல்லா ஓடி இருக்கேன், அந்த படம் நல்லா இருக்கும், ஆனால் ஓடி இருக்கு அதில் அது ஓடிடியில் கிளிக் ஆகிடும். அது கண்டிப்பாக அதனால அது ஒன்று நம்புகிறோம். ஏன்னா தேட்டரில் இப்போ சொர்க்கவாசல் கூட வந்து ஓடிடி இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நல்ல இது டாக்ஸ் நிறைய இருக்கும். ஆமாம், அதுக்கப்புறம் சொல்லுவாங்க நம்ம இதை வந்து மெயின் ஸ்க்ரீனில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. கங்கோ கூட அதான் சொன்னாங்க, ஓடிடியில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, தேட்டரில் ரெஸ்பான்ஸ் இல்லை. அண்ட் இந்த 3 மணி நேரம் இப்போ ஒரு படத்தோட டியூரேஷனை இவ்வளோ ட்ராகியாக லென்த்தாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆடியன்ஸோடைய ஃபீட்பேக் கேட்டு ட்ரிம் பண்ணி மறுபடியும் அதை அப்லோட் பண்ணும்போது ஸோ அதுக்கான சிக்கல் இருக்குல்லண்ணா. இது எப்படி முன்னாடியே அதை பார்த்துட்டு அது வந்துடான்னு சொல்லுவாங்களா, இல்லை இது எப்படி அது நீங்கள் எப்படி எடுத்து ரிசீவ் பண்ணிக்கலாம்? ஆக்சுவலி முன்னாடியே பார்த்துட்டு பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா ஒரு ஆடியன்ஸை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அது இப்போ வந்து புஷ்பா வந்து 3 hours 20 minutes, ஆனால் அது அப்படியே தான் இருக்குது, ஆனால் என்ஜாய் பண்ணுறாங்க மக்கள். வந்து 3 hour 4 hour அதை எதிர்பார்க்கல. ஏன்னா 3 hour 4 hour அந்த சீட்டில் உட்கார வச்சு என்னை என்ஜாய் பண்ண வச்சா ஐம் ஓகே வித்துட்டு. சரிங்களா, அதில் 2 hour படமாக இருந்தாலும் சரி எவ்வளோ தான். ஆனால் படம் நல்லாவே இல்லாமல் 1 hour கூட ஜனங்க உட்கார மாட்டாங்க. ஒரு 1.5 hour படம்னாலுமே படம் நல்லானா உட்கார மாட்டாங்க, ஜனங்க ஏந்து வெளியே போயிடுவாங்க. அதுதான் மக்களோட மைண்ட் செட். தான் தேட்டருக்கு வரேன், நல்ல கண்டென்ட்டு கொடுக்குற கேட்குற டிக்கெட் காசை கொடுக்குறேன், எல்லாமே நான் கொடுக்குறேன், எனக்கு 3 hour நல்ல கண்டென்ட் தான் நான் படம் பார்த்து நான் போகிறேன், அது தேட்டருக்கு வராங்க. இப்போ இந்த சீக்வல் ஃப்ரான்ச்சைஸ்லாம் வந்துட்டு பெருசளவில் சில கிளிக் ஆகாமல் போகும். அப்படி பார்த்தீங்கன்னா அரண்மனை 4 நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ விடுதலை 2 வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதுவும் எப்படின்னா அதோட ஃபுட்பால்ஸ் எப்படி? அது நல்லா தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நல்ல கரெக்ட் அதுக்கு அந்த சீக்வலில் அது கூட கனெக்ட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க, நல்லா தான் போயிட்டுருக்கு. அரண்மனையும் ஏதாவது சொன்னேன், இந்த டிசம்பர் கிறிஸ்மஸ் லீவுக்கு வந்த இதுவும் அரண்மனை இது விடுதலையும் முஃபாசாவும் நல்லா ஈவன் புஷ்பா கூட சேர்ந்து நல்லா பண்ணிட்டு இருக்கு. நல்ல ப்ராஃபிட்டபிள்னா இதெல்லாம் தாண்டி ஏதாவது சர்ப்ரைசிங் படம் வந்துச்சா? இப்போ நம்ம கேள்விப்பட்ட படங்கள்லாம் தாண்டி சர்ப்ரைஸாக கங்கா சினிமாஸ்ல எனக்கு ரொம்ப திருப்தியா வந்த படம் ஏதாச்சும் இருக்கா? அந்த லிஸ்ட்டை பற்றி தான் சொல்லுங்க, ஏதாவது இருக்காது? அதான் சொன்னோம், அமரன், மஞ்சுமல் பாய்ஸ் நல்ல சர்ப்ரைஸ் ஆனோம்.
3 ஸ்க்ரீனுமே போட்டோம். ஆக்சுவலி அவங்க படமே தரல. Second week. ஃபர்ஸ்ட் ரிலீஸே நாங்களே செகண்ட் வீக் தான் போட்டோம். அவங்க தேர்ட் வீக் போட்டுக்க சொன்னாங்க. நம்ம கொஞ்சம் பேசியே போட்டுட்டோம். போட்டு ஃபர்ஸ்ட் வீக் டிக்கெட் ஒன்றுமே போகல. ஓப்பனிங் நூன் ஷோ 0 டிக்கெட்டில் இருந்தது. ரன்னிங் ஆடியன்ஸில் 500 டிக்கெட் போச்சு. அப்படியே பிக்கப் ஆச்சு. ஈவினிங் ஷோ நைட் ஷோவில் 3 ஸ்க்ரீன் ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஓகே. எது ஆனால் அது பேரில் எந்த படம் இத்தனைக்கும் அது தமிழ் லாங்குவேஜ் கூட இல்லை, மலையாளத்தில் ரிலீஸ் வித் சப்டைட்டில்ஸோட போட்டதுனால ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அந்த எங்களுக்கே சர்ப்ரைஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி நினைக்கிறேன் மலையாள படத்தை வந்து அப்படியே நீங்க ஆமா டைரக்டா மலையாள படம் போடுறது கிங்கா சினிமாஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் ஒரு தெலுங்கு படம் போட்டிருக்கோம். ஏன்னா வந்து பாகுபலி வந்திருக்கு, எல்லாத்தையும் தெலுங்கு படம் போட்டிருக்கோம். மலையாள படம்ன்றது கங்கா சினிமாஸ்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். ஓகே. அதை போட்டுட்டு அதுவும் 3 ஸ்க்ரீன் ஃபுல்லாக போனதெல்லாம் வந்து நாங்கள் எதிரே பார்த்துக்கிறது. அதுவும் ஒரு மலையாள மூவி 3 ஸ்க்ரீன் ஃபுல்லாக போகுது, நல்லாவே போணுச்சு எல்லாமே. அது ஒரு சர்ப்ரைசிங்காக அந்த 2024 அது பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்தது எங்களுக்கு. ஓகே. வாட் அபவுட் மெய்யழகன், கொட்டுக்காளி, இதுக்கெல்லாம் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாம் சொன்னா படம் நல்லா இருந்தது. ஆனால் சொல்லாமல் அந்த டியூரேஷனால 3 hours டியூரேஷன், அது நிறைய ட்ரிம் பண்ணாங்க உள்ள போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே. அந்த 3 hours டியூரேஷன் அதனால கொஞ்சம் லேக் ஆச்சு. ஆனால் படம் நல்லா தான் இருந்துச்சு. ஓடிடியில் போய் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஆனால் தியேட்டரில் ஜனங்க உட்கார முடியல, அவ்வளோதான். கொட்டுக்காளிக்குன்னா லைக் அவர் ஒரு வேற எதுவும் அட்டம் பண்ணிட்டு இப்போ இருக்க ஆடியன்ஸ் எல்லாமே கமர்ஷியலா இந்த பிளட்டு அதெல்லாம் அடிச்சு போட்டு அப்படின்னு தான் பார்த்துட்டு இது வேற மாதிரி ஒரு அட்டம் எடுக்கும் போது மேக்கிங் வைஸ் அது செம்மையா இருந்தது. ஆக்சுவலி கொட்டுக்காளி நானே ஸ்க்ரீன்ல தான் பார்த்தேன். நிறைய ஆடியன்ஸ் வந்து என்னன்னா ஒரு மாதிரி புதுசா பார்க்குறவங்க, ஒரு மாதிரி நம்ம ஜென்ரேஷன் பசங்களுக்கு வந்து அது பிடிக்கும் அந்த படம். இப்போ ரொம்ப இதான் வீக் இப்போ வாரமான வந்து 120 ரூபா கொடுத்து படம் பார்க்குறவங்கலாம் வந்து லைக் அவங்க வந்து ரிவ்யூஸ் வந்து வேற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால படம் ஓடல. அது அதான் வித்வுட் மியூசிக் லைவ் சவுண்ட்ஸை வச்சே அதை மேக் பண்ணியிருப்பாங்க. அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆக்சுவலி சொல்லப்போனால். ஸோ இப்போ டிக்கெட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குல்லண்ணா, வெளியில் வந்துட்டு கேட்டோன்னா ஆந்திரா தெலுங்கானா அந்த மாதிரி சைட்லாம் பார்த்தா படத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிக்கெட் ப்ரைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, ஒரு நோட்டீஸ் போட்டு இல்லை ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு 200 ரூபா 120 ரூபா அப்படின்ற ஒரு டேர்மில் தான் போயிட்டு இருக்கு. பட் இதுவுமே பெருசு, இதுவுமே அதிகம், கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய படத்துக்கு வேணா அப்படி வச்சுக்கோங்க, சின்ன படத்துக்குனா ஒரு மினிமலாக வச்சுக்கோங்க அப்படின்ற. அது அப்படிதான் கங்கா சினிமாஸில் இப்போ அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த புஷ்பாவோ இந்த விடுதலையோ ரிலீஸ் ஆகும்போது 190 டிக்கெட் ப்ரைஸ். அந்த ஃபஸ்ட்டு 3 டேஸோ இல்லை 1 வீக்கோ என்ன கமிட்மெண்ட் படம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு 190. அடுத்து ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் வீக்லேருந்து 120. ஓகே, அவ்வளோதான் ப்ரைஸ். நாங்கள் இது வந்து நார்மலாக ஃபிக்ஸட் பண்ணியிருக்கோம். படம் ரிலீஸ் ஆனால் 190, 3 days இல்லைன்னா 6 days. அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது 120க்கு இல்லை 150க்கு டிக்கெட் ப்ரைஸ் கம்மியாகிடும். இப்போ தேட்டர் ஓடுனாலே பொதுவாக சொல்லுவாங்க எல்லாம் செழிப்பாக இருக்காங்கப்பா, எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க போல இருக்கே, படம் பார்த்துருவாங்க. தாண்டி வந்து நல்ல கலெக்ஷன் வரும், பாப்கார்னு இந்த மாதிரி வண்டி ரேட்டு. அப்புறம் இந்த படத்துலேயும் வந்து டிக்கெட் ப்ரைஸ் 200 ரூபா 250 ரூபான்னு போட்டு கூட விற்றுவாங்க போல. 200 250 சொல்கிறாங்களா? 200 ரூபாயில் எங்களுக்கு 30% தான் எங்களுக்கு தேட்டருக்காங்க. 70% கோஸ் டு டிஸ்ட்ரிபியூட்டர். அதுலேயும் எங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்குது, இடிக்கு என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் இருக்குது, நாங்கள் சேலரி பார்க்கணும், எல்லாமே பார்த்தோம். 30% தான் நாங்கள் தேட்டர் ரன் பண்ணணும். அதனால தான் F&Bயில் கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருக்குது. எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். அதுவும் சில டைம் நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரை சீசனில் இருக்கும்போது படமே இல்லை. அப்போ என்ன பண்ண முடியும்? நாங்கள் ஆக்சுவலி ட்ரை சீசன் பார்த்தா இப்போ ஸ்டார்ட் ஆகிடும். ஃபெப்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். March படம் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா ஸ்கூல் எக்ஸாம்ஸு, போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் சொன்னால February March ட்ரை ஆகிடும். ஜனவரி வரைக்கும் தான் எங்களோட பீக். February March ட்ரை ஆகும், திருப்பி ஏப்ரல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஏப்ரல் கூட வந்து மூவிஸ் ரிலீஸ் ஆனாதான் ரிலீஸ் ஆகிறத பொறுத்து மேலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா இப்போ பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது தான் கொஞ்சம் ஒரு பூம் கிடைக்கும் போல இருக்கு. ஆமாம். அது வரைக்கும் எப்போ நான் மேனேஜ் பண்ணுவீங்க? ரீ ரிலீஸோ இல்லை வேறு ஏதாவது படங்கள் கொடுத்தோ அப்படி தான் நீங்கள் வந்து அந்த சர்வை பண்ணுற மாதிரி இருக்குமா? நம்ம சர்வை பண்ணி தான். ஏன்னா இது வந்து எங்கள் கிராண்ட் ஃபாதர் ஆரம்பித்தார், அப்பா பார்த்தாரு, அப்புறம் நாங்கள் பார்த்தோம், 3rd ஜென்ரேஷனாக பார்த்துட்டு வரோம் பிஸ்னஸில். அதனால் கொஞ்சம் அப்படியே சர்வை பண்ணிகிட்ருக்கோம். பர்சனலாக இப்போ நீங்கள் யார் படத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இது சினிமா ஓனர்ஸாக இல்லாமல் ஜென்ரலாக கேட்குறோம், ஒரு ஆடியன்ஸ், சினிமா ஆடியன்ஸா? எல்லா படத்துக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். நல்லா ஓடினா எங்களுக்கு ஓகே. கரெக்டாக வந்து போகிறாரு. வேறு எதுவும் ஏதாவது ஸ்பெஷலாக இவர் படத்துக்கு அவர் படத்துக்கு அப்படின்னு? அப்படிலாம் இல்லை சார், எல்லார் படமும் நம்ம விரும்பி பார்ப்போம். ஓகே, நியூட்ரல். ஓகே ப்ரோ, நீங்கள் ப்ரோ? அஜித் சார் படத்துக்கு வெயிட் பண்ணுறேன். ஏன்னா 3 years ஆயிடுச்சு நானும் பார்த்தேன். அப்புறம் விஜய் சார் படம் 2 படம் வெயிட் பண்ணுறேன். தளபதி 69, விடாமுயற்சி, குட் பேட், சச்சின். மெயினாக சச்சின் ரீ ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். நான் சின்ன வயசுல பார்த்தது அது. சந்திரமுகி ரிலீஸ் பூமே வெயிட் பண்றோம். 2 அஜித் சார் படம், ஒரு விஜய் சார் படம், ரஜினி சார் படமும் இருக்கு, கமலஹாசன் சாரும் இருக்கு, கமல் சார் படமும் இருக்கு. எல்லா படமே வந்து 2025ல. அப்புறம் சூர்யா சார் பேக் டு பேக் 2 படம் வர ரிலீஸ் பண்றாங்க. மேல சம்மர்ல வருது. அடுத்து அதான் சொல்றேன், 2024 பெரிய பூமா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். இண்டஸ்ட்ரி 25ல பெருசா இருக்க போகுது. லைக் பேக் டு பேக். அதான் நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணி ரெடியா இருங்கடா அப்படின்ற மாதிரி. ஆமா, அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாருமே அதான் சொல்றேன், இதுவே கிட்டத்தட்ட 5 படம் ஆயிடுச்சு. கமல் சார், அஜித் சார், விஜய் சார், எல்லார் படமே, சூர்யா சார், எல்லார் படமும் வந்துச்சு. அப்புறம் விக்ரம் சார் இது வருது. விக்ரம் சார் வருது.
எல்லார் படமே வந்து உங்களுக்கு அப் டு டேட்டில் இருக்குது. அதனால ஒரு பெரிய பூமாக இருக்கும்னு நினைக்கிறேன் 2025 எங்களுக்கு. பிரதீப் ரங்கநாதனும் 2 படம் இருக்கு வெயிட்டிங். அவரது 2 படம் இருக்குது. டிராகனும் எல்ஐசின்ற ஒரு படம். சொல்லும் போதே பயங்கரமா இருக்குல்ல. 2025 வந்து ஒரு பேங்கரா இருக்கு போகுது நினைக்கிறேன். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.